ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஜரில் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 3 lakh. அப்போ என்ட்ரி என்ன வரும்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh அப்படி போட்டணும். ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 2 lakh. அதாவது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா பேங்க் தான் வந்து ரிசீவர், நம்மக்கிட்டேருந்து பணம் வெளியில் போகுது, நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்புறம் வந்து குட்ஸ் பாட் ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஃபார் கேஷ் 10,000 வாங்கியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஃபார் 15,000 அண்ட் பேமெண்ட் இஸ் மேட் த்ரூ நெட் பேங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா இங்கே கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணல, நெட் பேங்கிங் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் 15,000. சோல்டு குட்ஸ் டு ஒய் அண்ட் கோ ஃபார் 30,000 அண்ட் பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு த்ரூ நெஃப்ட். நம்ம வந்து 30,000க்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். எதில் நம்மளுக்கு அமௌண்ட் எப்படி நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா நெஃப்ட் மூலமாக அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து கேஷாக கொடுக்கல, நெஃப்ட் மூலமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க்கை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து லெஜர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட்டு. அப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் என்ட்ரியில் வந்துட்டு டூ தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கு, க்ரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஜரில் வந்து டெபிட் பண்ணணும். டூ தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh. டேட் என்ன, அந்த டேட்டை போட்டுடணும். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கு, பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து லெஜரில் வந்து கிரெடிட் பை பேங்க் அக்கௌண்ட் 2 lakh. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஜரில் வந்து கிரெடிட் பண்ணணும். அப்போனா பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணியிருக்கோம், இங்கே டெபிட் பண்ணணும். டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கு, இதில் கேஷ் இன்வால்வ் ஆகலை. ஸோ இது இந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, இதுலேயும் கேஷ் இன்வால்வ் ஆகலை. ஸோ எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு டெபிட் சைடில் வந்து 3,05,000 இருக்குது, இங்கே வந்து 2,10,000 தான் இருக்குது. இப்போ இந்த 3,05,000 அப்படி நேராக போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கிரெடிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, 2,10,000 இருக்குது. அப்போ இந்த 3,05,000 இருந்து அந்த 2,10,000 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 95,000 வரும். அதான் பை பேலன்ஸ் கேரி டவுன். இது வந்து மந்த் எண்டு டேட்டை போடணும். 31st Jan 2018 மந்த் எண்ட் டேட்டு போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 3,05,000 இருந்து அந்த 2,10,000 2 lakhையும் 10,000 ஆட் பண்ணால் 2,10,000. அந்த ரெண்டு இதை 3,05,000 இருந்து அந்த 2,10,000 வந்து மைனஸ் பண்ணால் 95,000. அது பை பேலன்ஸ் கேரி டவுன். அதே இதை நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்காக கொண்டு வந்துடணும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 95,000 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பனிங்காக கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்கள், தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதில் வந்து கேஷை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் ஜேர்னலில். ஸோ இதில் வந்து க்ரெடிட் பண்ணணும் பை கேஷ் அக்கௌண்ட் 3 lakh. இதில் வேறு எதுவும் என்ட்ரிஸ் இல்லை, அதனால் இப்போது க்ரெடிட் சைடு மட்டும் 3 lakh இருக்குது. ஸோ டெபிட் சைடில் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து என்னென்னா டேலி பண்ணணும். அப்போது 3 lakh அப்படியே போட்டுற வேண்டியதான். 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் டேலி பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டணும், 3 lakh. இப்போ ரெண்டையும் டேலி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்தில் உள்ள ஓப்பனிங்காக பை பேலன்ஸ் பிடின்னு க்ரெடிட் சைடு கொண்டு வந்துடணும். இப்போ வந்து பை பேலன்ஸ் சிடி வந்து க்ரெடிட் சைடில் இருந்துச்சுன்னா பை பேலன்ஸ் பிடி வந்து டெபிட் சைடு. அதே இது 2 பேலன்ஸ் சிடி அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா பை பேலன்ஸ் பிடி வந்து க்ரெடிட் சைடில் வரும். இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம போடணும். ரெண்டு இதுவும் ஒரே இதில் வராது, ஒரே சைடு வராது. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. பேங்க் அக்கௌண்ட் இதிலலாம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி இல்லை, ரெண்டாவது என்ட்ரியில் வந்து 2 கேஷ் அக்கௌண்ட் க்ரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போ க்ரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இங்கே லெஜர் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணணும். 2 கேஷ் அக்கௌண்ட் 2 lakh. நெக்ஸ்ட் என்ட்ரியில் வந்துட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் வராது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டும் வராது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே க்ரெடிட் பண்ணணும் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 15,000.
அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டெபிட் சைட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. இப்போ இதில் பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2,30,000 இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து 15,000 இருக்குது. இப்போ 2,30,000லேருந்து 15,000 மைனஸ் பண்ணால் பை பேலன்ஸ் சிடி 2,15,000. அதே நெக்ஸ்ட் மந்தில் உள்ள ஓப்பனிங்காக கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தேர்ட் என்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இங்கே டெபிட் சைடில் போடணும். டு கேஷ் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட் என்ட்ரியில் இல்லை. நெக்ஸ்ட் என்ட்ரியில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க. இங்கே டெபிட் பண்ணணும். டு பேங்க் அக்கௌண்ட் 15,000. நெக்ஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள், பர்ச்சேஸ் இல்லை, அவ்வளோதான். அதில் வந்துட்டு இங்கே 25,000 இருக்குது, இங்கே இல்லை. பை பேலன்ஸ் சிபைடி 25,000 போட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஓப்பனிங்காக கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பாருங்கள், ஃபோர்த் என்ட்ரியில் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே க்ரெடிட் பண்ணணும். பை கேஷ் அக்கௌண்ட் 5,000 அப்படின்னு போடணும். அப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து க்ரெடிட் பண்ணிடணும். பை பேங்க் அக்கௌண்ட் 30,000 அப்படின்னு போடணும். 35,000 வந்துடும். இந்த பக்கம் எந்த அமௌண்ட்டுமே இல்லை. அப்போ டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 35,000 அப்படி போட்டு டேலி பண்ணிடணும். நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பனிங்காக பை பேலன்ஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டு 35,000 கீழே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.